ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்லா மணக்க மணக்க ரொம்பவே வாசனையா, ரொம்பவே சுவையா, ஈஸியா மட்டன் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்க போறோம். இந்த மெத்தட்ல நீங்க குழம்பு வைக்கும்போது, குழம்புல உள்ள ஒவ்வொரு கறியுமே சாப்பிட ரொம்பவே சுவையா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு 1/2 கிலோ அளவு மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அடுப்புல ஒரு குக்கர் வச்சுட்டு, அதில ஒரு 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். இதில ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் பூ, கொஞ்சம் கல்பாசி, 1 பிரியாணி இலை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. பிரியாணி இலையும் நான் 2ஆ கட் பண்ணி இதில சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். இப்போ இதில ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாரி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்க சின்ன வெங்காயம் இருந்தா அது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும் குழம்பு. நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாரி பிங்க் கலர் மாரி வந்த பிறகு, ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நீங்க கறிய தனியா வேக வச்சு செய்யறத விட, இந்த மெத்தட்ல ஒரு தடவ செஞ்சு பாருங்க. ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற மாரி நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு, இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி இதில சேர்த்துக்கிட்டேன். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமா இதோடயே உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா ஓரளவு குழஞ்சு வரணும். அப்பதான் டேஸ்ட் நல்லாருக்கும் குழம்பு. தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா இந்த அளவு வதங்கி வந்த பிறகு, நம்ப கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மட்டன இதில சேர்த்துட்டு, ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா ஒரு மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளியோட சேர்த்து. இந்த மாரி வதக்கி விட்டு நம்ம செய்யும்போது, கறி ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நம்ம எப்பவுமே தனியா கறி, இஞ்சி பூண்டுலாம் வேக போட்டு நம்ம தாளிச்சு விடுவோம் கடைசியா. இந்த மெத்தட்ல ஒரு தடவ செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். பாருங்க, இந்த மாரி கறி லைட்டா தண்ணி விட்டு வரணும். இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். ஆச்சி மட்டன் மசாலா பொடி ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நீங்க இருந்தா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லன்னா குழம்பு மிளகாய் தூளே சேர்த்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்கிட்ட இருந்தது. கொஞ்சம் நான் வாசனைக்காக கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த மசாலா எல்லாமே ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்ட பிறகு, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து, எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு, இத மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில். உங்களுக்கு கறி ரொம்ப முத்தலா இருந்துச்சுன்னா, ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. இளம் கறியா இருந்ததுன்னா, ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கசகசா, ஒரு 4 முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையும் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்து வந்துடலாம். கறி வேகறதுக்குள்ள. இப்போ அரைச்சாச்சு. கறியும் நல்லா வெந்து ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்க, நல்லா குழம்பு நல்லா வாசனையா இப்பவே ரெடி ஆயிடுச்சு. கறி வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. வேகலைன்னா நீங்க தேங்காய் ஊத்திட்டு, அதுக்கு ஏத்த மாரி 2, 3 விசில் கூட வச்சுக்கலாம். வெந்துருச்சுன்னா ஒரு விசிலோட ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு, நல்லா தேங்காய் பேஸ்ட்லயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து, நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு, மறுபடியும் இத மூடி போட்டு ஒரு விசில் விட்டா போதும். கறி வேகல, ரொம்ப முத்தலா இருக்குன்னா, ஒரு 2, 3 விசில் விட்டுக்கோங்க. எனக்கு கறி ஓரளவு வெந்துருச்சு. நான் ஒரு விசில் விட்டாலே எனக்கு கரெக்ட்டா இருக்கும். இத இப்ப மறுபடியும் மூடி போட்டு, நல்லா ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாரி நம்ம செய்யும்போது, அந்த கறியில எல்லா மசாலாவும் சேர்ந்து, நல்லா ஒரு கறியுமே ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இப்போ ஒரு விசில் விட்டு, குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா கம கமன்னு வாசனையா, ரொம்பவே சூப்பரா மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள தூவி, நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மெத்தட்ல நீங்க ஒரு தடவ செஞ்சுட்டீங்கன்னா, நீங்க எப்ப மட்டன் எடுத்தாலும் இந்த மாரி தான் செய்வீங்க. ஒரு கறியிலயுமே உப்பு, காரம், மசாலா எல்லாமே சூப்பரா புடிச்சிருக்கும். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, வீடியோ லைக் பண்ணிட்டு, கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.